38 வருஷமாய் ஒருவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். அவனிடத்தில் இயேசு வந்து 8வது வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அடுத்த வசனம் சொல்ல, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இப்ப இயேசு சொன்ன வார்த்தை இவன் வாழ்க்கையில சாத்தியம் கேட்டா சாத்தியமே இல்லை. அவனால் எழும்பவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எழும்பு அப்படின்றார், நீ எழும்பு அப்படின்றார். உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் சொஸ்தமாகி எழுந்தான். இப்படி ஒரு மாற்றத்துக்கு ரீசன் என்னன்னா, சொன்ன வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஆலையில 2வது, சொன்னவர் பக்கத்தில் உயிரோட தான் நின்றுட்டு இருக்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? என் வாழ்க்கை குறித்து, என் சிச்சுவேஷனை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் இன்றும் உயிரோட தான் இருக்கிறார். சாத்தியம் இல்லாததும் சாத்தியமாகும் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சும்மா டெஸ்ட் பண்ற தெய்வம் கிடையாது ஆண்டவர். இந்த வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை அனுப்பி பார்ப்போம், நடக்குதா? வார்த்தை அனுப்பிட்டாருன்னா நடக்கும், உண்டாகும்னா உண்டாகும், நடக்கும்னா நடக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மட்டும், நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் என்று, வல்லவர் என்று நம்புறவங்க, ஹல்லேலூயா, என்பலன் ஒன்றுமில்லை.